கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் இயங்கி வரும் பிரபல கடையில் வாங்கிய பிரியாணியில் புழுக்கள் கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பா வாடிக்கையாளர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா உணவகத்து மேல? வணக்கம். பெரியநாயக்கம்பாளையத்தைச் சேர்ந்த ரத்தினம் விமலா தம்பதியினர் நேற்று இரவு 3 மட்டன் பிரியாணியை அத்திபாளையம் பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய ஷெரீப் பாய் கடையில ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்றிரவு அவர்களுக்கு மட்டன் பிரியாணிக்கு பதிலாக சிக்கன் பிரியாணி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. பின்பு அந்த பிரியாணியில் சிக்கன் சரியாக இல்லாததாலும் இது தொடர்பா செல்போன்ல விளக்கம் கேட்டிருக்காங்க. முறையா பதில் சொல்லாத எடுத்து அந்த பிரியாணியுடன் குடும்பத்தினர் நேற்று இரவு கடைக்கு வந்திருக்காங்க. அப்போதும் கடைக்காரர்கள் முறையாக பதில் சொல்லாத எடுத்து 100க்கு புகார் கொடுத்திருக்காங்க காவல்துறைக்கு. சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இன்றைய தினம் தற்போது கடை மீது அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாகவும் கடை உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று அந்த புகார் கொடுத்த ரத்தினம் என்பவர் கடையில் பதிவு செய்த வீடியோக்களில் சிக்கன் மற்றும் மட்டன் போன்றவைகள் முறையாக இல்லை என்ற சுகாதாரமாகவும் முறையாகவும் இல்லை என்பதை அந்த வீடியோ காட்சியில் பதிவு செஞ்சது. தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவிட்டு வருது. இந்த சூழல்ல சரவணம்பட்டி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.